என் இனிய நல் உறவின் உறவுகளை நாம் இன்று 13/8/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவர் நம்மோடு என்றும் நம்மை தினம் வழி நடத்தி வருகிறார். நம் தேவைகளோடு இறைவனிடம் நம்மை கொண்டு சேர்க்கும் நல் மனதினை நமக்கு தந்து நம்மை வாழ வைத்து வருகிறார். அன்னையின் அன்பிலும் பரிந்துரையாலும் நாம் தினம் நம் தேவைகளை பெற்றுக்கொண்டு வருகிறோம். அன்னை நமக்காக பரிந்து பேசும் தாயாக, நம் தேவைகளை சந்திக்கும் அன்னையாக, நம்மை பாசத்தோடு நேசிக்கும் தாயாக நம்மோடு இருந்து வருகிறார். நாம் தொடர்ந்து வாசிக்கும் சங்கீத தொடர்ச்சி 99:4-5-6. இன்றைய ஜெபிக்கும் விதம் சகோதர சகோதரிகளின் அன்பின் வெளிப்பாடு, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது, மற்றும் மோசேயின் கடைசி நேரம், மோசேக்கு பிறகு யார் அவர்களை வழிநடத்துவது என்று, மோசேவை எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை நாம் இணைசட்ட நூலிலிருந்து 34:1-12 நாம் வாசிக்க கேட்டோம். மற்றும் தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 18:15-20. நீங்கள் மண்ணுலகில் எதையெல்லாம் தடை செய்கிறீர்களோ அவை விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால், அதான் இரு மனமும் ஒன்றித்திருந்தால், விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் எங்கு என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்று கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கிடையே நான் இருக்கின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். மற்றும் உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால், நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது. அவரது குற்றத்தை நீங்கள் எடுத்து காட்டும்போது அவர் அதை ஒப்புக்கொண்டால் நல்லது. மற்றும் உங்கள் உறவு தொடரும். இல்லையென்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும். அவை நிரூபிக்க வேண்டும். அனைத்தும் உறுதி செய்யப்படும். மற்றும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்றினத்தார் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். அதான் இன்று இந்த வசனத்தின் பிரகாரம் இதற்கு எதிர்மாறாக எத்தனையோ குடும்பங்களில் சகோதர சகோதரிகள் எந்த ஒரு இதில் கொடுக்கப்பட்டிருக்கும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் வேற்றினத்தை இந்த கடைசி வரி போலவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வேற்றினத்தவர் போலவே அவர்கள் எதற்குமே அவர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லாதது போலத்தான். சிக்கல் தீர்க்கும் பரிந்துரை. உலக சுகாதார நிறுவனம் பரிந்துரைக்கும் 10 அடிப்படை வாழ்வில் திறன்களுள் ஒன்று சிக்கல் தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். அனைவருக்கும் அன்றாடம் பயன்படக்கூடிய அவசியமான ஒரு திறன் இது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இயேசு இத்திறனை நமக்கு கற்றுத்தருகின்றார். திரு அவைக்குள்ளும் தனி மனித வாழ்விலும் வரும் உறவு சிக்கல்களை தீர்க்க 4 படி தீர்வுகளை முன்வைக்கின்றார் இயேசு. தனியே உரையாடுங்கள். அதான் இதுவரையில் யாருமே அப்படி அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது எந்த விதத்துலையும் தனிமையில் அவங்க உட்காந்து பேசியிருக்க மாட்டாங்க. மற்றும் சாட்சிகளோடு சந்தியுங்கள். விட்னஸோடு. மற்றும் திரு அவையிடம் எடுத்து சொல்லுங்கள். போயிட்டு நம்ம திரு அவையில் எடுத்து சொல்கிறது மட்டும் விட்டு தள்ளுங்கள். கடைசியாக விட்டு விடுங்க. இந்த 4 படிகளையும் பயன்படுத்தி நமது உறவு சிக்கல்களை நாம் தீர்க்கலாமே. நமக்கு தேவையானதெல்லாம் ஆர்வம், தன் முனைப்பு, பரிவு, உரையாடும் திறன் ஆகியவையே. அதான் ஒருத்தர் அதிகமாக பேசினா இன்னொருத்தர் அதை அமைதியாக கேட்கணும். ஆனால் இருவருமே அதிகமாக பேசினா யார் கேட்பது? இதான் கோபத்தோடு எடுக்கும் எந்த முடிவுமே சரியானதல்ல. இன்று எத்தனையோ சகோதர சகோதரிகள் வீடுகளில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கோபத்தோடு வார்த்தைகளை விட்டுவிடுவது, கோபத்தோடு ஒருவரை வெறுப்பது, கோபத்தோடு ஒருவரை ஆண்டவர் 7-70 முறை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். இது மட்டும் யார் 7-70-70,000 முறை மன்னிச்சிருக்கோம் அப்படின்னா சாவர வரலும் மன்னிச்சுனே தான் போனோம். அப்படின்னா ஒருத்தரை பார்த்து நீ யாருன்னு கேட்குறது, நீ யார், உனக்கு எனக்கு என்ன உறவு,
நீ இல்லைன்னு நான் வாழ்ந்துட்டுருக்க, நீ செத்துட்டேன்னு நினச்சிக்கினேன், நீ என் சாவுக்கு வராத. இந்த மாதிரி தான் இன்றைக்கு நாம். ஆனால் இயேசு நமக்கு சீடர்களிடம் கூறிய இந்த அறிவுரைகளை நாம் வாழ்வில் நாம் ஏற்றுக்கொண்டால் நம்மை போல் ஒரு நல்ல புனிதர்களாக, மனிதர்களாகிய நாம் புனிதர்களாக வாழ இறைவன் நமக்கு தந்திருக்கும் இந்த இறை வார்த்தைகள் மிகவும் அருமையானவை, நம் வாழ்க்கைக்கு உகந்தவை. அன்பின் நிறைவா, இதோ எங்களில் எத்தனையோ பேர் நாங்களும் இதே போல் வாழ்வை வாழ்ந்து வரும்போது எங்களுக்கு இந்த மனமாற்றத்தை தாரும். நாங்கள் வார்த்தையின்படி வாழ, வசனத்தின் நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.